கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக வணக்கம் ஆனந்தி. வடகிழக்கு பருவமழை துவங்கிய நிலையில் செங்கல்பட்டு மற்றும் பல்வேறு பகுதிகளில் காலை முதலே மழையானது விட்டுவிட்டு பெய்து வருகிறது. இந்நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிர்ப்புறத்தில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சர்வீஸ் சாலையில் முழங்கால் அளவிற்கு மழை நீரானது தேங்கி நிற்கிறது. தென் மாவட்டத்தில் இருந்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகளிலும் ஆமணி பேருந்துகளிலும் தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய பயணிகள் கிளாம்பாக்கம் என்று இந்த பேருந்து நிலையத்தில் இறங்குவது வழக்கம். அந்த வகையில் இந்த இறங்கக்கூடிய இடத்தில் மழை நீரானது தேங்கி வெள்ளம் போல் நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் பயணிகள் அந்த இடத்தில் இறங்கி நீண்ட தூரம் சென்ற பிறகே அடுத்து மாநகர பேருந்துக்கோ அல்லது மீண்டும் கிளாம்பாக்கத்தின் உள்ளே செல்ல வேண்டும் என்ற இடத்திற்கோ செல்ல வேண்டும் என்றால் நடந்தே செல்ல வேண்டும். இந்த மழைநீர் தேங்கி இருப்பதால் அந்த பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கும் உள்ளாகி உள்ளனர். இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கூட அந்த மழைநீர் தேங்கி இருப்பதின் காரணமாக முழுமையாக செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகளும் சிரமப்பட்டுள்ளனர். மழைநீர் தேங்காத வகையில் பாதாள சாக்கடை திட்டத்தின் கீழ் கோடி ரூபாய் கணக்கில் மதிப்பிட்டு அந்த பணிகளும் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் நடைபெற்றும் வருகிறது. ஆனாலும் அரை மணி நேரம் பெய்த இந்த சாதாரண மழைக்கே இந்த இடத்தில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி உள்ளது. இதனால் அந்த பகுதியில் மழைநீர் நீண்ட தூரத்திற்கு தேங்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் கண்டிப்பாக பார்க்க முடிகிறது. போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் என வாகன ஓட்டிகள் அப்பகுதி மக்களும் தெரிவிக்கின்றனர். இனி வரும் காலங்களில் இதுபோல் மழைநீர் தேங்காத வகையில் போர்க்கால அடிப்படையில் அந்த மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கான பணிகளை செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை வைக்கின்றனர். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.